ஆயுத மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்று ஐநாவில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஐநா சபையில் உரையாற்றிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், தெற்காசியாவில் அமைதி நிலவ பங்காற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று மீண்டும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியிருந்தார். இதற்கு ஐநா அவையில் பதிலளித்து பேசிய இந்திய பிரதிநிதி, பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம் அனைத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்றும் இந்தியாவிடம் முக்கிய பயங்கரவாதிகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அமைதியை பாகிஸ்தான் விரும்புகிறது என்றால் பயங்கரவாதத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அணு ஆயுத மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்றும் இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் மூன்றாம் நபர் தலையீடுக்கு இடமில்லை என்றும் திட்டவட்டமாக கூறினார். ஐநா சபையில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று நியூயார்க்கில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று உரை நிகழ்த்தி வருகின்றனர். இதில் கலந்து கொள்ள சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தை நடத்தினார். அப்போது கூறிய அவர், உலகத்தில் பல்வேறு மோதல் நிலவி வரும் நிலையில் அமைதியை உருவாக்க பிரிக்ஸ் அமைப்பு முக்கியமான ஒன்றாக மாற வேண்டும் என்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விரிவான சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அதிக வரி விதிப்பு உட்பட வர்த்தக மோதல் நிலவி வரும் நிலையில் வர்த்தக அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜனவரியிலிருந்து 2417 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெரிவித்த அவர், இந்தியர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை எதிர்ப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். அதே நேரம் சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை அரசு ஊக்குவிப்பதாகவும், கடந்த ஜனவரியிலிருந்து அமெரிக்கா 2417 இந்தியர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தி இருப்பதாகவும் அல்லது திருப்பி அனுப்பி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய மாணவர்களின் நலன்களுக்கு மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். போர் முடிந்ததும் உக்ரைன் அதிபர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வந்ததும் அதிபர் பதவியிலிருந்து விலகுவேன், மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும். ரஷ்ய போர் காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கியின் பதவிக்காலம் 2024 பிப்ரவரியுடன் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது சாத்தியமில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் குழந்தைகளிடம் யூதர்களை வெறுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றனர். அதேபோன்று கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை விதைக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 20% கீழ் குறைந்து கொண்டதாக தெரிவித்த அவர், இப்படிப்பட்டவர்களுக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இதனை செய்ய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.